பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் எப்போதும் போல உங்களை சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கரம் அநேக நாட்கள் பலவீனத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் இந்த ஊழியம் தடைபடாமல் நடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அநேகர் கேட்குறீங்க, ஐயா நான் வீட்டில் இருக்கிறேன், குடும்பத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீருக்கு பதில் உண்டா? என் கண்ணீர் வீணாய் போய்விடுமா என்றெல்லாம் கேட்குறீங்க. இல்லைங்க, ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கு இருக்கிறது. நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் சிலெல்லாம் சொல்கிறீங்க, ஐயா எனக்கு 3 குழந்தை இருக்குது, இதன் பிறகு என் வாழ்க்கையில் என் புருஷன் என் வீட்டில் இருப்பதில்லை, என் பிள்ளைகளை கவனிப்பதில்லை, ஏதோ வருகிறார் போகிறார், எதையாவது கேட்டால் என்னிடம் சண்டையிடுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் இரவு போய் பகல், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கிறேன். என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாரா என்றெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவார், கணக்கும் உண்டு. உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், தயவு செய்து மறக்காமல் நினைவில் வச்சுருக்கணும். என்னையான்னு கேட்பீங்க. உங்கள் பைபிள் புக்கை கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா தவறாக இருக்கா பார்க்குறக்காவது உங்கள் வீட்டில் பைபிள் இருந்தால் எடுத்து என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு வசனத்தை நீங்களும் திருப்புங்க. 56வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை, 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் திருப்பி எல்லாரும் கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. எல்லை மறப்பா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏததாலே சோதினம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏததாலே சோதினம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. எல்லை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும்.
என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசமென்னே நீர் வைத்ததினா பாசமென்னே நீர் வைத்ததினா பறிக்கே இயலாத மருமென்னை. பாசமென்னே நீர் வைத்ததினா பறிக்கே இயலாத மருமென்னை. என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 56 சங்கீதம் 8 என் அலைச்சல்களை தேவரீர் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்றீங்களே? உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன். மனிதனுக்கு அலைச்சல் என்பது என்ன தெரியுமா? நாம் பாடுறோம், ஒரு காலத்தில் அலைஞ்சோம். எப்படி அலைஞ்சோம்? எல்லாருமே அலைஞ்சோம். நீங்களும் நானும் அலைஞ்சோம். அலைந்தேன் பல நாள் உண்மையே அறியா அலைந்து திரிந்த பல நாள் உண்மையே அறியா அலைந்து திரிந்த ரோகேனா அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயே உதவி ஆனந்தப்பானே. லோகத்தில் பொருளின் இனிமை அழியும் பொருளின் பூவை போ. லோகத்தில் பொருளின் இனிமை அழியும் பொருளின் பூவை போ. பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா. பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயே உதவி ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே.
அலைச்சல் எனக்கு அன்பானவர்களே, அலைகிறது. இன்னொன்று என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஐயா, அடைக்கலான் குருவி அலைந்து திரிகிறது போலவும். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து திரிகிறது போலவும், தகைவிலான் குருவி பறந்து போகிறது போகவும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. மனித வாழ்க்கையில அலைச்சல் இல்லாத ஒருத்தன் கிடையாது. பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அலைச்சல் தான். எனக்கு அன்பானவர்களே, அலைந்து தேடுகிறான். வேதம் சொல்லுது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு அலைச்சல் என்பது சில நேரங்களில் வீணான அலைச்சல்களும் உண்டு. ஆனால் பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் அலையிறான். அலைந்து 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 எப்படியாவது ஐயா பிறந்ததுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு அலைகிறான். வரிசையாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா பிள்ளையத்துக்கு அங்கங்கே அதை அழுதா தூக்கிட்டு நடக்கிறாங்க, இங்கே நடக்கிறாங்க, அங்கே அலைகிறாங்க, இங்கே அலைகிறாங்க, எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம். அதன் பிறகு பள்ளிக்காக தகப்பன் தாய் அலைகிறார்கள். பள்ளியிலேருந்து பிள்ளை கல்வி முடித்து அடுத்த ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துக்கு அலைகிறாங்க. கடைசியில் பொண்ணை பெற்ற அப்பனாக இருந்தால் மாப்பிள்ளை அலைகிறான், மாப்பிள்ளை பையனை பெற்றாயானா தான் பொண்ணுக்கு அலைகிறான். வாழ்க்கையில் அலைச்சல் என்பது எனக்கு அன்பானவர்களே இல்லாத மனுஷனே கிடையாது. நாம் நினைக்கலாம், ஐயோ என் அலைச்சல் இவ்வளோ அலைச்சலாக இருக்கேன். ஐயா, உன் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். உன் அலைச்சல் அவருக்கு தெரியும். எங்கெங்கோ அலைந்து பல நாட்கள் எப்படியாவது வாழ்க்கையில் எதையாவது செய்து முன்னுக்கு வரணும் இன்றைக்கி அலைகிறவங்களும் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றுமே இருக்காது. எங்கே வரீங்க? சும்மா போகிறேன். என்ன செய்ய போகிறீங்க? சும்மா செய்ய ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாமல் அலைகிறது இல்லை. அலைச்சல்கள் நியாயமாக இருந்தால் அதுக்கு கணக்கு உண்டு. அந்த கணக்கு தேவனிடத்தில் இருக்கான். ஏன்னா சிலர்லாம் அன்றைக்கி ஒரு தம்மா சொன்னீங்க, கோர்ட்டுக்கு ஐயா நான் 15 வருஷமாக அலையிறேன், ஒரு வழக்கில் தீர்ப்பு கிடைக்கல. என்னன்னு கேட்டேன். ஐயா, எங்கள் சகோதரர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்து தகராறில்ல, இன்னும் அந்த வழக்கு தீரவே இல்லையா, நானும் அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சு போனேன். நீங்கள் எனக்கு அன்பார்களை வேதத்தில் பாருங்க, ஒரு பெண் இப்படி தான் ஒரு வழக்குக்கு அலைஞ்சா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு அருமையான உவமையை சொன்னார். சோர்ந்து போயிடக்கூடாது. அலைச்சலை பார்த்து மனுஷன் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அப்போ என்னையா பண்ணணும்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். அது என்ன உவமை? ஒரு பட்டணத்திலே வாசிங்க, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாத, ஆனால் அவனுடைய கேரக்டர் குணாதிசயம் என்னன்னா, தேவனுக்கு பயப்பட மாட்டான். நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான். தெய்வ பயத்தோடு முதல்ல என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வ பயம் உண்டு? எனக்கு அன்பார்களே, ஏன்னா அவர் ஒரு நாள் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? நீதியுள்ள நியாயாதிபதியாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா, பானாதி பானாதி பானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே, பானாதி பானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதிராஜன் எல்லேசர் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் ராஜாதிராஜன் எல்லேசர் வரப்போகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக அந்த பரலோக
அந்த பரலோக புத்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. பரலோக புஸ்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிப்போமே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது முதல்ல பிள்ளையாக குழந்தையாக மனித உருவில் வந்தார். ஆனா இனி வரும்போது எப்படி வருவாரு? ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக நீதி செய்கிற தேவனாக வருவார். அதுவும் சிம்மாசனத்தில், வெள்ளை சிம்மாசனத்தில் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எதுக்கு வரார்? அவன் கிரியை தக்க பலனளிக்க வரப்போகிறார். உலகத்தில் உள்ள நியாயாதிபதி தெய்வ பயம் இல்லை. ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு தெய்வ பயமும் கிடையாது. மனுஷரை மதிக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் மதிப்பது மிக அவசியம். என கர்மர்களே, இப்படிப்பட்ட ஒரு இருக்கிற பட்டணத்தில் ஒரு ஏழை தாய் இருந்தாள். அவளுடைய தன்மை என்னன்னா, புருஷன் இல்லாத ஒரு விதவை தாய். இந்த விதவை தாய் அவனுக்கு ஒரு எதிராளிக்கு வழக்கு இருந்துச்சு. அவள் அலைஞ்சு அலைஞ்சு தினம் இந்த நியாயாதிபதியை பார்க்க போவாள். போய் சொல்வா, ஐயா எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற வழக்கில் என்ன செய்யணும், நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும்பா. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், அவள் அலைச்சலையும் நினைக்க மாட்டான். அவள் தினந்தோறும் வாராளே அப்படின்னு யோசிக்கவும் மாட்டான். அவாட்டில் தினம் வந்து என்ன செய்வா, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாள். இப்படி பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம், பல வருடங்கள் இருந்திருக்கலாம். என வேதத்தில் எத்தனை நாள் எத்தனை வருஷம் என்று எழுதப்படலை, அனுதினமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும். ஏன்னா இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கூட நம்ம போய் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறேன். ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறேன். உலகினை மறந்து உண்மையை நோக்கி, உலகினை மறந்து உண்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா, உனது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா, உமது அடிமை நானையா. ஒவ்வொரு நாள் தினம் விடலை. இந்த நியாயாதிபதியும் கொஞ்சம் கூட செவி சாய்க்கலை. வேதமே சொல்லுது பாருங்க, அந்த விதவை எதனோ என்ன செய்வாளாம், இவட்ட வருவாளாம். வாசிக்க பார்க்கலாம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை தாயும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், அவள் அந்த நியாயாதிபதி இடத்துல போய், எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும். நல்ல கவனிங்க, அந்த தினம் கூட வெகு நாள் வரைக்கும். ஏன்னா எவ்வளவு நாள்னு எழுதப்படலை. நாமளாக இருந்தால் 2 நாள் போய் பார்த்துருப்போம், 3 நாள் பார்த்துருப்போம், 1 மாதம் பார்த்துருப்போம், 1 வருஷம் பார்த்துருப்போம். இனி போய் நடந்துட போதா. ஆனால் அந்த அம்மா சோர்ந்தே போகலை. இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் காரியத்திலையும் அலைஞ்சு சோர்ந்து போயிருக்கீங்களா? நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. ஏன்னா எரேமியா சொல்லுகிறார் 33:14,
இதோ நாட்கள் வரும், வரும். இதோ நாட்கள் வரும். ஆமென். அந்த நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்குமா? இதோ நாட்கள் வரும் என்று சொன்னவர் அவரோ இவரோ இல்லை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன். நிச்சயமா காத்திருந்த ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் பாடுறோம்ல. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோனி எண்ணி பறக்க நேசனுக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோனி எண்ணி பறக்க நேசனுக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, என கண்பார்களை அலைந்து அலைந்து வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கல? நீதியே கிடைக்கல. இன்னைக்கு நீங்களும் அந்த நிலையில் இருக்கலாம். ஏன்னா சொன்னீங்க 15 வருஷமா அலையிறேன் பிரதர், எனக்கு தீர்ப்பே கிடைக்கல பிரதர். இதுவரைக்கும் அந்த வழக்கில் தீர்ப்பு வரவே இல்லை. ஒரு தாய் உங்களை மாதிரி தான் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு கடைசியில் அவள் விடலை. தினந்தோறும் போய் வெகு நாள் வரைக்கும் அவன் மனது இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? இவன் தினம் வந்து நான் தெய்வ பயம் இல்லாதவன், மனுஷனை மதிக்காதவன் தெரியும், அப்படின்னு என்னை வந்து அலற்றாளே, இதற்காகவாது நான் நீதி செய்வேன். நானும் இயேசு சொன்னார், அந்த அநீதமுள்ள நியாயாதிபதி என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்க. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். நிச்சயமாச்சரம் உங்களுக்கு நியாயம் செய்வார். என உங்கள் அலைச்சல்களை தேவன் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. உங்கள் அலைச்சலுக்கும் கட்டாயம் பதில் இல்லாமல் போகாது. ஆனால் யார்கிட்ட அலையிறீங்க அதுதான் முக்கியம். மனுஷனை தேடி அலையிறீங்களா, இல்லை ஆழ்பலத்தை தேடி அலைகிறீங்களா, ஆண்டவரை தேடுறீங்களா? அன்றைக்கு அந்த நீதி உள்ள நியாயாதிபதி செவிசாய்க்காத போது அவள் தினம் 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 கேட்டதுனால அவளுக்கு சொன்னார், அவரை சிந்திச்சு பாருங்க, அவனே அப்படி இறங்குவான்னா நான் உங்களுக்கு இறக்கம் செய்ய மாட்டான்னு சொன்னவர் பதில் கொடுப்பார். இந்த நிகழ்ச்சி பார்க்கறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரேன்னா 5000 ரூபா சாதாரணமாக செலவழிக்கணும், ரெக்கார்டிங்கோடு சேர்த்து. எங்கள் ஆலயத்தில் இப்போ கூட தாய்மார்கள், அதாவது பார்வை இழந்த என் அன்பு தாய்மார்கள், 70 வயசு 60 வயசு 55 வயசு இப்படிப்பட்டவங்க, இவர்கள் அநேகரை கைவிட்டுறாங்க. பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்கு, ஆனால் யாரும் பார்க்க விரும்புறதில்ல. கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட பார்வை இழந்த மக்களுக்கு பெண்களுக்காக ஒரு வசதியாக ஒரு ரூம் கட்டிட்டு வரோம். அதுவும்
நல்லா கட்டணும் எனக்கு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு உள்ள பாத்ரூம் வசதியோட 2 கண்ணு தெரியாத வயதானவங்க அலைந்து தெரியக்கூடாது. இவங்களுக்கு நல்ல வசதியாக கட்டணும்னு ஆசை. எனக்கும் ஆசை என்னென்னா உள்ளேயே நல்ல வசதியாக வச்சு ஒரு 500 சதுரடி 600 சதுரடி கூட வந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு மனசில் வந்தது 800 சதுரடி வரைக்கும் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா அவங்க வந்தால் யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணி வரைக்கும் சொல்லுங்கள். ஐயா நான் தூரத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு கணக்கு வைக்கிற வழிகள் வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் என்னிடத்தில் கேட்டால் அதற்கான வழிகளையும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அலைச்சல்கள் மனித வாழ்க்கையில் அலைந்து 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 எத்தனை பேர் இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறார்களோ. ஒவ்வொருவருடைய அலைச்சல்களையும் எண்ணிக்கை வைத்திருக்கிற தேவன், அப்படி அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க, பதில் கொடுங்க. அநேக நாள் காத்திருக்கிறவர்களுக்கு நீதிமொழிகள் 25:25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீர் போல நல்ல செய்திகள் வரட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு நல்ல சுகபலன் கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் தேவ கிருபை கிடைக்கட்டும். ஐயா, ஒரு இடம் எனக்கு இல்லையே என்று அலைந்து திரிகிற மக்களுக்கும் ஆண்டவர் அடைக்கலமாய் கேடகமாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் ஒவ்வொருவருக்கும் வழிகளை திறந்து கொடும். உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.